வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல தத்துவங்களை, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவிப்பேரரசு வைரமுத்து. அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கருத்துக்கள், பசி இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோளாகும். இந்த நிறைய வரிகள் ஆட்டோக்காரங்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே. முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுவது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் சாங். இது நான் உன்னிப்பாக கவுன்ஸ்ட்டு வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன். திருப்பாச்சி, அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை. நான் பொதுவாக கதை சொன்னேன். அந்த படத்தில் விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகரை சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோளா வாழ்ந்து போப்போம் வாடா. திருப்பதி வந்தா திருப்போம், தீப்பொறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. இதெல்லாம் நான் எழுதுனதில்லை, என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு எழுத தூண்டியது கவிப்பேரரசு. நான் அவர்கிட்ட காப்பி அடிச்சு நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்காக காப்பி அடிச்சு கேட்டுறாதீங்க. இது ஒரு இதை தப்பா போயிருக்காங்க, டக்குனு ஏதோ ஒரு எனக்கு பாந்தான்றாங்க. இப்போ அது வேற ரொம்ப இருக்கு, உஷாரா பேச வேண்டியிருக்கு. பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு, ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு. நிறைய இங்கே பாடலாசிரியர் இருக்காங்க, அவங்க டியூனுக்கு பாடலாசிரியரா பாடல் வரிகளை நிரப்புவாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு டியூன்லையும் ஒரு கவிஞனா கவிதைகளை நிரப்புவார். நிறைய வரிகளை சொன்னார் அரவிந்தராஜ் சார். அத்தனை வரிகளும் பாடலா சார், கவிதை, அத்தனை வரும் கவிதை. உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமல்ஹாசன் அது பார்வையற்றவர். அந்த கேரக்டருக்கு உள்ள புகுந்து ஒரு பார்வையற்றனோட சிச்சுவேஷன் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பேண்ட் ஆஃபில் ஒவ்வொரு துளியும் உன்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முள்ளை வைத்தது யார் தீர்த்தது, தண்ணீரில் இருக்கும்போது வேர்க்கின்றது. இதுக்கு மேலே என்ன கவிதை வேண்டிய இருக்கு? சினிமா பாடல், அது சினிமா பாடல் இல்லை, சினிமா கவிதை. கவிப்பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல் அல்ல, கவிதை கவிதை கவிதை. அதனால தான் அவர் கவிப்பேரரசு, நான் வெறும் பேரரசு. இவ்வளவு சிறப்பு இருக்கு. திருவள்ளுவர், இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, எந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பனவலை தாங்கியிருக்கிறார், தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு என்றும் எங்கள் தமிழுக்கு இருக்கு. இவ்வளவு சிறப்பு, எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரரசு பாடல்களிலிருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு. அது பொறுமையா சொற்க பேசினதெல்லாம் தாங்கிக்கிட்டு, நான் பேசினதெல்லாம் அதோட நான் பேசுறதெல்லாம் தாங்கிட்டு
அந்த பொறுமை இருக்காருல்ல, அவர் பொறுமை பேரரசு. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.